வாடா வடமதுரையை சரி ஜகத்தோடு ராஜ பரிபாலம் செய்யக்கூடிய என் தந்தை யாரோ என்னப்பா சாத்தா பின்னாடி என் தந்தை யாரோ அவர் எப்பேற்பட்ட மன்னன் யாரு அவர் எந்த நாட்டிற்கு அரசன் வடமதுரை ஆடு வரக்கூடிய என் தந்தையா உனக்கு அப்பமா இருக்கிறாங்களா ஏதாவது பேசுடி இல்ல அப்பா அம்மா இல்ல வேற அம்மா அப்பா இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்களா ஏய் என் தந்தை யாரோ கற்பகராஜன் ஓ தந்தையா பேர் கற்பகராஜன் என் தாய் யாரோ கனகவள்ளி ஆமா கனகவள்ளி சரி கற்பகராஜனுக்கும் கனகவள்ளிக்கும் வாழைக்கு ஒரு குலைய போல இந்த அருமை மகளாக இந்த கற்பகவள்ளி நான் பிறந்தேன் அப்படியா உண்மையடி சரி 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 அம்மா சீரோடி சிறப்போடி செல்வா கோடி இந்த அவனியிலே என்னை மகளாக பெற்றெடுத்தாலும் அம்மா நானோ 16 பருவம் முடிந்து கன்னி பருவத்தை விட்டு மனப்பருவம் வந்து விட்டேன் ஆனால் என் வாழ்விலே எனக்கென்று இருப்பது ஒரே ஒரு குறைதான் என்ன தெரியுமா ஏமா நீங்க ராஜா வீட்டு பொண்ணு ஆமா அப்படி இருக்கும் பொழுது நீங்க இளவரசி உங்களுக்கு என்ன குறை என்னதான் ஒரு நாடாளக்கூட இளவரசியா இருந்தாலும் வருவிதி வந்தா வழியில தங்காது படுவிதி வந்தா பட்டுதான் தீரணும் பட்டுத்தான் ஆக வேண்டும் கரிய துடைக்க கங்கைக்கு செல்லலாம் ஆமா விதியை துடைக்க வேறு யாராலும் முடியாது எந்த ஒரு வேந்தனாலும் முடியாது அப்பேற்பட்ட என் வாழ்விலே எனக்கு ஏற்பட்ட குறை என்ன அம்மா ஐயோ
கனகவள்ளி நான் பெற்று அதாவது நான் பிறந்த சில ஆண்டு காலத்திலேயே சின்ன சிறு வயதிலேயே 5 சிறு வயது அறியாத பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம் சின்னஞ்சிறு வயதிலேயே என்னுடைய தாயாரை இழந்த பாவியாளுடைய அம்மா. அம்மா இல்லையா? பாவம் பாவம். விதி ஒன்று இருந்தால் வேறொன்று நடக்காதுமா. அம்மா தந்தை இல்லாமல் கூட ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். ஆனால் ஒரு குழந்தையை தாய் இல்லாமல் வளர்ப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. உண்மைதான் உண்மைதான். உண்மை இல்லவா? உண்மை. அப்படி என்னுடைய தந்தையாராகப்பட்ட கற்பகராஜன் தாயில்லாத குறையே இருக்கக்கூடாது என்பதற்காக சந்தன கட்டலிலே தங்கத்தால் ஆன தொட்டலிலே பாலோடு அன்னத்தை எனக்கு பகிர்ந்து கொடுத்து நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக கண்களை எப்படி இமை காக்கின்றதோ அது போல ஒரே ஒரு மகள் அல்லவா வருங்கால இளவரசி அப்படி என்று சொல்லி அள்ளி செல்லமாக என்னை ஆசையோடு அன்போடு பண்போடு பாசத்தோடு வளர்த்தார் கற்பகராஜன். என்னுடைய தந்தையார் தான் எனக்கு எல்லாமே. நம்ம பிள்ளைக்கு எந்த விதமான குறை வரக்கூடாது சொல்லிட்டு அவர் 2ஆம் தார கூட கல்யாணம் பண்ணிக்கல. அம்மா மறுமணம் செய்து விட்டார். அதாவது மறுமணத்திற்கு இளையதாரத்திற்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டா தன்னுடைய குழந்தை மீது பாசம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய குழந்தை அனாதையாகி விடும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்யவே இல்லை என்னுடைய தந்தையா. அவருடைய வாழ்நாள் முழுவதையும் மகளுக்காகவே அர்ப்பணித்து எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தனியார் தான் புலம்பிக்கிட்டு தான் இருப்ப. இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் எதுக்கு வந்து தெரியுமா? என்ன காரணம்? அப்பா உன்னை கூட்டி வர சொன்னாரு. என் தந்தை அழைத்தாரா? என்னமா முக்கியமா பேசணுமா உங்ககிட்ட? அப்படியா? என்னுடைய தந்தையார் அழைத்தார் என்றால் ஏதோ ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். என்னுடைய தந்தையார் இடத்துல சற்று உரையாடி கொண்டது தோ வருகின்றேன். சரி. மந்திரி பாருங்களா எங்க போயிட்டான்னு தெரியலையே. டேய் எங்கடா? டேய் எங்கடா? கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் என்பதே கிடையாதுடா. பயம் என்பதே கிடையாது. அடிக்கிறீங்களா? யாரு அடிக்கிறீங்களா? உன்னை நான் அடிப்பதா? நான் யாரு? கற்பகராஜன். கற்பகராஜன் அடித்தால் என்ன ஆகும்? யாருங்க? கற்பழிச்சு ராஜன். யாரு கற்பழிச்சு? கற்பகராஜங்கிற கற்பழிச்சராஜன். இப்போ தூக்கமே தெளிச்சு போச்சு. வந்துடுறேன். எங்கே போய் வருகிறார்? என் முன்னாள் மந்திரியை காணுமே எங்கே போய் விட்டான்? முன்னாள் மந்திரி. முன்னாள் மந்திரி. முன்னாள் யாராவது? முன்னாள் மந்திரி. போய் வர சொல்றேன். முன்னாள் மந்திரியா? எதுக்கு? முன்னாள் தம்பிங்க வா. போய் அவரே எனக்கு நிறைய குடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் வாங்கி என்ன பண்றேன்? எனக்கு ஊடா வாசலா பொண்டாட்டியா புள்ளையா நான் ஒண்டி கட்ட அனாதை. அதனால அங்க போய் என்ன பண்றேன்? அவனுக்கு எனக்கு சொல்லிட்டு அவனுக்கு எது கொடுக்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுன்னு வாங்கிக்கோ. காசு பணம்னு கேட்காத. தங்கம் பவுனு நகை எல்லாம் கேட்காத. அவனுக்கு என்ன குடுக்குறீங்களோ அது எனக்கே கொடுன்னு வாங்கி. ஆனா நிறைய குடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ வாங்கிக்கோ. வாங்கிக்குவான். அடிக்கூடாது. இத்தனை நாளா அவனுக்கு கொடுத்தீங்களா? அதை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? பொண்டாட்டியா பிள்ளையா வீடா வாசலா? ஆமா. ஏங்க அப்பேற்பட்ட ஆளுக்கு தரீங்க? கொடுங்க, தயவு செய்து கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் தாங்கி கொள்வான். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நானும் தாங்கிக்குவேன். உன்னால் முடியாதப்ப தயவு செய்து கொடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தாங்குவான். கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. வேணப்பா, நீ தாங்க மாட்டப்பா. தயவு செய்து கொடுங்க. சத்தியமா உனக்கு தயவு செய்து குடியா. ஏன் உனக்கு தர மாட்டா? தயவு செய்து கொடுத்துறியா? ஏன் உனக்கு கொடுக்க மாட்டா? கண்ணோடி குடுக்கிறியா? சரி தாங்க மாட்டா. எவ்வளவு கொடுத்தாலும் தாங்குவியா? நீ தாங்க மாட்டா? குடுறா. பைத்தியக்கார போய் அருவி கடல். அவன் அறிவு கடலா? அறிவுல கடல். எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தாங்குமா? வாங்கிக்குவான். கொடுக்குறியா? கொடுக்க முடியாது.
பெரிய மனுஷன் அப்படி பேசிட்டு கொடுத்தாரா? அவர் பெரிய மனுஷன் நினைச்சிருக்கியா? வாங்கிருக்கியா? வாங்கிட்டேன். நான் வந்தா எனக்கு இதான் கொடுப்பாரு. நீ வாங்கிறது நான் வாங்கிறது வித்தியாசம் இல்லையா? பெரிய மனுஷனா போய் ஒரு பெரிய மனுஷன் கூட மரியாதை இல்லாமல் பேசி கூட இருக்கிறார். சொன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு பெத்தஸ்தம் பண்ற நீங்களா? ஆமாடா ஆரம்பிச்சுக்கிறாரு. நீ 1 நம்பர் சில்லர் கூதி. வெளியே சொல்லி தெண்டல் கருப்பாய் கற்பிடிச்சு மானத்தே வாங்கிட்டான். ஆளுங்க இந்த நேரத்துல இப்படி தவறாத ஒரு வார்த்தை பேசலாம். என்ன சொன்ன? தெண்டல் கருப்பாயை இது பண்ண மகள் உங்களுக்கு எல்லாம் அப்பா என் தந்தையே கும்பிடுறேன் சாமி. 16 குழந்தைகளை பெற்றெடுத்து நீ நீடூடி காலமாக நீ வாழ்ந்திருப்பாய். தெய்வமே, கடவுளே, என் உசுரை விட மேலான தெய்வமே, கும்பிடுறேன் சாமி. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி காலமாக நீ வாழ்ந்திருப்பாய். கும்பிடுறேங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் கணவனும் மனைவி ஒன்றாக இருந்து வாழ்க வாழ்க பல்நூறாண்டு காலமாக நீ வாழ வேணும். கும்பிடுறப்பா. உன்னை என்னடா கும்பிடுறது? நல்லா இருப்பா. கும்பிடுறேன். என்ன மரியாதை குறையுது? வாழ்க வாழ்க கும்பிடுறையா. நல்லா இருப்பா. கும்பிடுறேன். எந்த ஒரு குறையும் கும்பிடுறேன். கும்பிடுறேன். நல்லா இருந்த நீ நாசமாக போக வேணும். இப்படி முதல்ல சொல்லிருக்கலாம். நல்லவங்க எங்கப்பா காலம் இருக்கிறது. அம்மா கற்பகவள்ளி, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, உண்மைதான். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பழமொழிக்கு இணங்க ஆமா என் தந்தையாகிய உங்கள் திவ்ய திருப்பாதத்திற்கு மகளாகிய கற்பகவள்ளி 1000 கோடி வந்தனம். மகளே, என்னுடைய பாதாளமலை ஆதாரமாக படைத்திருந்தாலும் இந்த அகில உலகத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி காலமாக வாழும் என்று சொல்லி உன்னை நான் மனதார வாழ்கிறேன். மனதார வாழ்கிறேன். இருந்தாலும் எத்தனை காலமாக என்னை அழைத்த காரணம்? ஓஹோ, இந்த தினத்தில் நான் எதற்காக அழைத்தேன்?
என்ன விஷயமே கேட்டாய் அல்லவா? அம்மா, இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை இதான் தீர்த்து வைக்கணும் மகளே. அப்பா, உண்மை உங்களுடைய வயிற்றிலே நான் ஆண் மகனாக பிறக்கவில்லை என்றாலும் ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக உங்கள் மகள் நான் இருக்கின்றேன். ஒரு பெற்ற தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றாத மகள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அதனால உங்களுடைய விருப்பம் என்னவோ? அம்மா, என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இதோ இத்தனை காலமாக தாய்க்கும் தாயாகமா தந்தைக்கும் தந்தையாகமா அந்த தாயுடைய பாசமா எல்லாமே தாய்க்கும் தாயாகும் தந்தைக்கும் தந்தையாகும் எத்தனை காலமாக உன்னை நான் எடுத்து வளர்த்து வாழ்வும் செய்தேன். அப்படி இருந்தாலும் இந்த தினத்து இத்தனை காலமாக இந்த கற்பக வழியானவள் யாருடைய மகன் என்று சொல்லி கேட்டாங்க. ஆனால் இன்று முதல் இந்த கற்பக வழியானவள் யாருடைய மனைவி என்று சொல்லிய வார்த்தையானது வந்து கொண்டு யாருடைய மகள் என்ற வார்த்தை போய் இவள் யாருடைய மனைவி என்ற வார்த்தை வந்து விட்டது. பருவத்துக்குன்னு வந்திருக்கிறேன். ஆமாம்மா, அப்படி கேட்கக்கூடிய வயதை நான் எட்டி விட்டேன். ஆமாம்மா, அதனால இந்த தினத்திலே காலத்திலே உனக்கு ஒரு கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி நான் மனதிலே நினைத்திருக்கிறேன். மனதிலே மகளே, எல்லா தாய் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை இதுவும் உண்டு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு பேராசை பெற்றோர்களுக்கு இருக்கும். என் மனதிலே உள்ள விருப்பம் என்ன தெரியுமா? என்னம்மா விருப்பம்? அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றுமே நான் கன்னியாகவே உங்களுடன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு திருமணம் வேண்டாம் என்றும் உங்கள் திருமகளாகவே நான் வாழ ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அப்பா, உங்களுக்கு என்று இருப்ப ஒரே ஒரு துணை உங்கள் மகளாகிய கற்பகவள்ளி நான் மட்டும்தான். எனக்கு துணையாக இருப்பது நீ. இத்தனை ஆண்டு காலம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீங்கள் என்னை காத்து வளர்த்து வந்தீர்கள். ஆனா இப்பொழுது உங்களை பார்த்து கொள்ள ஒரு ஆள் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்றுமே உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு துணையாக உங்களை விட்டு பிரியாத மகளாகவே நான் இருக்க ஆசைப்படுகிறேன். உங்களை தனியாக விட்டு என்னால் செல்வது அடுத்த வீட்டுக்கு போய் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் கிடையாதப்பா. விருப்பம் என்ன சொல்றியா? ஆமா, ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்காய் திருடி திங்கிற பொண்ணு மாதம் எத்தனையோ கொஞ்சம் மண்ணும் தாரே தின்ன
தீரலையோ நான் பிறந்த ஆம்பளைகிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா அது சுட்டி இளங்குட்டி தண்ணி தொட்டி இளம தட்டுமா பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணே அழிச்சென்று தெரியாதோ இளமாங்க முன்னே சாத்தி நடக்குமா ஏமாத்தி முழிக்கிறே என் புத்தி உன் புத்தி பின் புத்தி புடித்த மொகாணி பாவு குத்தா சூப்பம் மூடிக்கிட்டு போல தெலுங்குல பாடுறேன் புடித்த மொகாணி பாவு குத்தா சூப்பவளா வடு 1 2 3 கெட்டு வேட்ட மாட்டவளா மாங்காய் உதிர்ச்சி தீனே பொடுசா கடுப்புன எண்ணலுமா கொஞ்சம் மண்ணு இச்சேன தினுமா விட்டு மயக்கம் தீரவளா புடித்த மொகாணி பாவு குத்தா சூப்பவளா வடு 1 2 சொல்லிட்டு அவனுக்கு எது கொடுக்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுன்னு வாங்கிக்கோ காசு பணம்னு கேட்காத தங்கம் பவுனு நகை எல்லாம் கேட்காத அவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது எனக்கே கொடுன்னு வாங்கி ஆனா நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு நீ வாங்கிக்கோ அடிக்காதியா அடிக்கூடாது நீ. ஆமா ஆமா ஏசாமி சொல்றேன் இத்தனை நாளா அவனுக்கு கொடுத்தீங்களா? ஆமா. அதை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? கொண்டாட்டியா பிள்ளையா வீடா வாசலா? ஆமா. ஏங்க அப்பேற்பட்ட ஆளுக்கு தரீங்க? கொடுங்க, தயவு செய்து கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் தாங்கி கொள்வா. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நானும் தாங்கிக்குவேன். உன்னால் முடியாதப்ப தயவு செய்து கொடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தாங்குவான். கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. வேணப்பா, நீ தாங்க மாட்டப்பா. தயவு செய்து கொடுங்க. சத்தியமா உனக்கு தயவு செய்து குடியா. ஏன் உனக்கு தர மாட்டா? தயவு செய்து கொடுத்துறியா? ஏன் உனக்கு கொடுக்க மாட்டா? கண்ணோடி கொடுக்குறியா? சரி தாங்க மாட்டா. எவ்வளவு கொடுத்தாலும் தாங்குவியா? நீ தாங்க மாட்டா? குடுறா பைத்தியக்கார போய் அருவி கடல். அவன் அறிவு கடலா அறிவுல கடல். எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தாங்குமா, வாங்கிக்குவான். கொடுக்குறியா? கொடுக்க முடியாது. பெரிய மனுஷன் கொடுத்தாரா? அவர் பெரிய மனுஷன் நினைச்சிருக்கியா? வாங்கிருக்கியா? வாங்கிட்டேன். நான் வந்தா எனக்கு இதான் கொடுப்பாரு. நீ வாங்கிறது நான் வாங்கிறது வித்தியாசம் இல்லையா? பெரிய மனுஷனா போய் ஒரு பெரிய மனுஷன் கூட மரியாதை இல்லாமல் பேசி கூட இருக்கிறேன். சொன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு பெத்தஸ்தம் பண்றேன். நீங்களா? ஆமாடா. ஆரம்பிச்சுக்கிறாரு. நீ 1 நம்பர் சில்லர் கூதி. உண்மை வெளியே சொல்லி தெண்டல் கருப்பாய் கற்பிடிச்சு மானத்தே வாங்கிட்டான். ஆளுங்க